ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20 கொஸ்டின்ஸ் கிட்டே இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ சாண்டி சாயில் த ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் 30 டிகிரி. பையோட வேல்யூ 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைப் ஆஃப் த சாயில் இஸ் சாண்டி சாயில். If the major principal stress is 50 kN per meter squared, ஓகேவா? மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 50 kN per meter squared. The corresponding minor principal stress will be, மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 3ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் 5/2 ப்ளஸ் 2c tan 45 டிகிரி ப்ளஸ் 5/2. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இதில் சிக்மா 1ங்கிறது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 50 kN per meter squared. ஓகேவா? சிக்மா 3ங்கிறது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிங்கிறது கொஹஷன் ஆஃப் த சாயில். ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கொஹஷன். சாண்டி சாயில் கொடுத்துருக்காங்க. ஃபார் சாண்டி சாயில் சியோட வேல்யூ என்னென்னா 0. ஓகேவா? பைங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், அந்த வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 30 டிகிரி. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா 1ஓட வேல்யூ 50 kN per meter squared. அப்போ 50 ஈக்குவல் டு சிக்மா 3, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் 30 டிவைடட் பை 2, பையோட வேல்யூ 30 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ப்ளஸ் 2c tan 45 டிகிரி ப்ளஸ் 5/2. இதில் சியோட வேல்யூ ஃபார் சாண்டி சாயிலுக்கு the coefficient of cohesion of the soil is 0. ஓகேவா? அந்த சியோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகும்? 0 ஆகும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பார்த்தோன்னா 50 ஈக்குவல் டு சிக்மா 3 tan ஸ்கொயர் 45 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி. ஓகேவா? 30/2 இஸ் 15. சிக்மா 3 ஈக்குவல் டு 50 டிவைடட் பை tan ஸ்கொயர் 60 டிகிரி. ஓகேவா? சிக்மா 3 ஈக்குவல் டு 50 டிவைடட் பை tan 60ஓட வேல்யூ என்னது? √3. ஓகேவோ சிக்மா 3 ஈக்குவல் டு 50 டிவைடட் பை √3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு tan ஸ்கொயர் பை இருக்குது, ஸோ அதனால் tan 60ஓட வேல்யூ √3 த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். போட்டோன்னா √3 × √3 என்னது? 3. ஓகேவா? அப்போ 50 டிவைடட் பை 3, த ஆன்சர் இஸ் 16.6 kN per meter squared. ஓகேவா? The minor principal stress sigma 3 equal to 16.6 kN per meter squared. Next question. The ratio of settlement at any time t to the final settlement is known as. The ratio of settlement at any time t to the final settlement is known as degree of consolidation. Option D is the right answer. Degree of consolidation U equal to SI divided by S into 100. SI ingradu the settlement at any time. S ingradu is a final settlement. Next question. The movement of pile required to mobilize full point bearing resistance as compared to skin friction resistance. Skin friction resistance compare பண்ணும்போது bearing resistance is larger. ஓகேவா? ஆப்ஷன் C is the right answer. பைல் ஃபவுண்டேஷனில் என் பியரிங் பைல்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் பைல் இந்த மாதிரி 2 டைப் பார்த்துருப்போம். என் பியரிங் பைலுங்கிறது பைலோட பேஸை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்ட்ராங் சாயிலில் வந்து கொண்டு போவாங்க, இல்லைன்னா ஒரு ராக் மேலே வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பில்டிங்கோட லோடை வந்து ஈஸியாக நம்ம கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து என் பியரிங் பைல். ஓகேவா? இன் ஃப்ரிக்ஷனல் பைலில் அந்த பைலோட ஃபுல் டெப்த்துமே வந்து சாஃப்ட் சாயிலே இருக்கும், அதாவது ஓகேவா வீக்கர் சாயிலே இருக்கும். ஆனால் அதோட ஃபுல் டெப்த்துமே வந்து அந்த பில்டிங்கோட லோடை பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தாங்கி நிற்கும். ஓகேவா? இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ த மூமெண்ட் ஆஃப் pile required to mobilize full point bearing resistance as compared to skin friction resistance is larger. ஓகேவா? இதே இது மாற்றியும் கேட்கலாம். ஓகேவா? எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். The vertical movement of the pile required to mobilize full friction resistance is much smaller than that required to mobilize full point bearing resistance. ஓகேவா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. Next question. All solid precast driven piles are classified as. All solid precast driven piles are classified as displacement pile. Option A is the right answer. Next question. The permissible differential settlement of a footing founded in sand deposit is dash than clay deposit. The permissible differential settlement of a footing founded in sand deposit is dash than clay deposit.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசோலேட்டட் ஃபூட்டிங்கே எடுத்துக்கிட்டோம், அது கிளே மேலே இருந்துச்சுன்னா த டோட்டல் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் இஸ் 65 mm. ஓகேவா? சேம் ஐசோலேட்டட் ஃபூட்டிங் அண்ட் சாண்ட் இஸ் த டோட்டல் பெர்மிசிபிள் செட்டில்மெண்ட் இஸ் 40 mm. ஓகேவா? ஸோ த பெர்மிசிபிள் டிஃபரன்ஷியல் செட்டில்மெண்ட் ஆஃப் அ ஃபூட்டிங் ஃபவுண்டட் இன் சாண்ட் டெபாசிட் இஸ் லோயர் தேன் த கிளே டெபாசிட். ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூமே தெரிஞ்சுக்கோங்க, இதையுமே கொஸ்டினாக கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the hydrometer analysis is valid for particle range of the hydrometer analysis is valid for particle range of 0.2 mm to 0.2 micron. ஓகேவா? 0.2 மைக்ரானுக்கு கீழே உள்ள சாயிலுக்கு நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி 0.2 mmக்கு அதிகமான சைஸில் உள்ள பார்ட்டிகல்ஸுக்கும் நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். ஸோ த ரேஞ்ச் இஸ் இன் பிட்வீன் 0.2 mm to 0.2 micron. The hydrometer analysis is valid for particle range of 0.2 mm to 0.0002 mm. ஓகேவா? 0.2 மைக்ரான் தான் இன் mmல 0.002 mm. ஓகேவா? டிவைட் பை 1000 போட்டோம்னா நம்ம mmல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the thickness of foundation slab is usually calculated based on the thickness of foundation slab is usually calculated based on shear force. Option B is the right answer. ஃபவுண்டேஷன் ரெஸ்ட் ஆக போகிறது சாயிலில், அப்போது அந்த ஃபவுண்டேஷன் வந்து இன் காண்டாக்ட் வித் சாயில். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஷியர் வந்து டெவலப் ஆகும். அதுவும் இல்லாமல் சாயிலில் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேராமீட்டர். ஸோ திக்னஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஸ்லாபை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஷியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the efficiency of pile group is greater than 1 generally in the efficiency of pile group is greater than 1 generally in driven precast pile. Option C is the right answer. ஓகேவா? என்ன டைப் ஆஃப் சாயிலில் the efficiency of the pile group is greater than 1னா loose to medium dense sand. ஓகேவா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. the efficiency of the pile group is greater than 1 generally in driven precast pile. The type of the soil is loose to medium dense sand. ஓகேவா? next question, the standard penetration test is most suitable for the standard penetration test SPT test is most suitable for என்ன type of soil கேட்டிருக்காங்க? the answer is option A, cohesion less soil. cohesion less soil mean sand and gravel சொல்லலாம். ஓகேவா? the SPT test is useful for determining the relative density and the angle of shearing resistance of cohesion less soil. ஓகேவா? and also used to find out the unconfined compressive strength of the cohesive soil. ஓகேவா? cohesive soil ஓட unconfined compressive strength ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம SPT டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்டாக எதுக்கு சூட்டபிள்னா cohesion less soil. ஓகேவா? the standard penetration test is most suitable for cohesion less soil. for cohesive soil it is used to find out the unconfined compressive strength. ஓகேவா? next question, when hydraulic jump occurs, the loss of energy is due to hydraulic jump occurs, the loss of energy is due to eddy formation and turbulence. supercritical flowவும் subcritical flowவும் மீட் பண்ணுற பிளேஸில் hydraulic jump வந்து occur ஆகும். இதனால some energy வந்து loss ஆகலாம். the energy loss is due to eddy formation and turbulence. ஓகேவா? next question, in noise control, protecting the recipient by source control means in noise control, protecting the recipient by source control means reducing the noise of the source. Option B is the right answer. Next question, the ideal transition curve for highway design is ideal transition curve for highway design is spiral or clothoid சொல்லுவோம். So option B is the right answer. ideal transition curve for highway design is spiral or clothoid. Next question, what is the interval for cross-sectional leveling for a rolling terrain for final location and detailed survey? The intervals for cross-sectional leveling of rolling terrain is 50 to 75 meter. Okay va? For plain terrain 50 to 100 meter and for rolling terrain 50 to 75 meter. For built up 50 meter and hilly terrain 20 meter. ஓகேவா? ஒவ்வொன்றுத்தோட cross sectional interval வேல்யூவும் தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? ரோலிங் டெரெயினுக்கு 50 to 75 meter. Next question, what is the design life of an expressway and urban roads as per Indian Road Congress standards? What is the design life of an
expressway and urban roads as per Indian Road Congress standards? Option B is the right answer. As per IRC, the design life for expressway and urban road is 20 years. Okay va? இது national highway and state highways க்கு the design life is 15 years. ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. Okay va? What is the design life of an expressway and urban road as per IRC is 20 years. Option B is the right answer. Next question. What is the major problem of vehicle mix in developing country like India? What is the major problem of vehicle mix in developing country like India? Option C is the right answer, heterogeneity. ஓகேவா, இந்தியாவில் வந்து நமக்கு மிக்ஸ்டு வெஹிக்குலர் டிராஃபிக், அதாவது எல்லா ரோட்ஸுமே வந்து எல்லா வெஹிக்கிள்ஸும் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாப்புலேஷன் அதிகம், அதே மாதிரி ஒவ்வொரு பிளேசஸில் இருக்கிற மக்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் வெஹிக்கிள் மிக்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரி லைக் இந்தியா இஸ் ஹெட்ரோஜெனிட்டி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். For viscous flow, if Rn is the Reynolds number, the coefficient of friction is given by F equal to 8 by Rn, F equal to 16 by Rn, F equal to 32 divided by Rn, F equal to 60 divided by Rn. Flow, laminar flow இருந்துச்சுன்னா Reynolds number which is less than 2000. ஓகேவா, அப்போ laminar flowக்கு coefficient of friction ஓட ஃபார்முலா என்னன்னா F equal to 16 by Rn. ஓகேவா, இங்கே என்ன ஃப்ளோன்னு மென்ஷன் பண்ணலை, பட் அந்த ஃபார்முலா பாருங்கள், ஃபார் laminar flowக்கான ஃபார்முலா தான். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், 16 divided by Rn. சேம் ஃபார் சர்க்குலர் பைப் டர்புலன்ட் ஃப்ளோன்னு என்ன சொல்லுவோம், Reynolds number which is greater than 4000. இப்போ டர்புலன்ட் ஃப்ளோக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா F equal to 0.09 divided by Rn power 1/4. ஓகேவா, ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following factors determine the friction factor for turbulent flow in a rough pipe? Which one of the following factors determining the friction factor for turbulent flow in a rough pipe? Reynolds number and relative roughness. Option C is the right answer. Okay va? Next question. The demand of water for firefighting purposes of a town having population of 25,000 by Cushing formula is. ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 25,000. இந்த டவுனில் ஃபயர் ஃபைட்டிங்க்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படுதோ அதை நம்ம குச்லிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ரெண்டுத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, Q equal to 2650 root P, another formula is Q equal to 3182 into root P. இந்த ஃபார்முலா வந்து இந்தியாவில் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, Q equal to 3182 into root P. இதை ஃபார்முலாவில் கூட கேட்கலாம், ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ ரெண்டு ஃபார்முலாலையும் பாப்புலேஷன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாப்புலேஷன் வந்து இன் தௌசண்ட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 25,000 கொடுத்துருக்காங்கன்னா அதை 1000ஆல் டிவைட் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம பியோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா Q equal to 2650 into root P. ஓகேவா, இப்போ ரூட் ஆஃப் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது பியோட வேல்யூ 25. ஓகேவா, அப்போ ரூட் 25 போட்டோன்னா ரூட் 25ஓட வேல்யூ 5. ஸோ Q equal to quantity of water which is equal to 2650 into 5, that is 13,250 liter per minute. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Q equal to 3182 root P. ஓகேவா, பியோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ரூட் ஆஃப் 25, that is 5. ஓகேவா, இப்போ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் required to meet a fire demand in liter per minute is 3182 into 5. The answer is 15,910 liter per minute. ஓகேவா, இப்போது நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம். The demand of water for firefighting purposes of a town having population of 25,000 by Cushing formula is, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ ஓகேவா 13,250 liter per minute. 117 to 1993, while designing a water supply scheme for a town with full flushing system, the minimum domestic water demand to be adopted for calculation is. The domestic water demand for full flushing system na 200 liter per capita per day. Okay va? Option C is the right answer. As per IS 117 to 1993, while designing a water supply scheme for a town with full flushing system, the minimum domestic water demand to be adopted for calculation is 200 liter per capita per day. இது வந்து full flushing system. இதே இது without flushing system means the answer is 135 liter per capita per day. ஓகேவா, ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.